டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்சர்ன்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ப்ரொசீஜர் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ட்ரிகர்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். சரிங்களா? இப்போ கர்சர்ன்ற கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு ஒரு செலக்ட் கொரி எழுதுறீங்க. ஸோ செலக்ட் கொரி எழுதுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, சம் ரிசல்ட் செட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா டிஸ்பிளே ஆகும். ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூவும் எடுக்கணும் அப்படின்னாக்கா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் செட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த ரிசல்ட் செட்டில் நீங்கள் சம் ஆக்ஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணணும், இல்லை எடிஷன் பண்ணணும், இல்லது அந்த ரிசல்ட் செட்டை வச்சு நீங்கள் வந்து சம் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செலக்ட் கொரியில் பண்ண முடியாது. ஸோ யூஸிங் ப்ரொசீஜரோ அல்லது ட்ரிகரோ அல்லது ஃபங்க்ஷன்ஸோ யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க அந்த ரிசல்ட் செட்டில் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க செய்ய முடியாது. ஒரு 100 ரோஸ் உள்ள டேபிள் மேலே சம் ஆக்ஷன்ஸ், சம் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது மேனிப்புலேஷன்ஸ் செய்யணும் அப்படின்னாக்க உங்களால் ஃபார் ஈச் ரோ தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் செட்டில் சம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும், இல்லை சம் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும், இல்லை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கர்சர். ஸோ கர்சர் இஸ் ஏ டெம்பரரி ஏரியா used by MySQL server to execute MySQL statement. MySQL ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸிக்யூட் பண்ண அந்த ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதாவது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் நீங்கள் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும் அல்லது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க நம்ம கர்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ கர்சர் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன வச்சுருக்கோன்னு சொன்னேன் அப்படின்னாக்க ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து வர அவுட்புட்டை வந்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சம் ரோஸ் டேட்டாஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த கர்சர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இட்ரேட் எ செட் ஆஃப் ரோஸ் ரிட்டன் பை தி கொரி. ஸோ கொரி ரிட்டர்ன் பண்ண அந்த செட் ஆஃப் ரோஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க லூப் பண்ணி, அதாவது இட்ரேட்ன்றது என்ன மீனிங்னா இங்கே லூப், சரிங்களா? ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம, அதாவது எடுத்து சம் ப்ராசஸ் பண்ணி ஈச் ரோவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஈச் ரோ ஒவ்வொரு ரோ வைஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சம் ப்ராசஸ் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கர்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கர்சரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டிக்ளரேஷன், கர்சரை டிக்ளேர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணுற அந்த கர்சர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபெச், அதாவது கர்சர் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க செட் ஆஃப் ரோஸ், செட் ஆஃப் வேல்யூஸ், செட் ஆஃப் ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க வச்சுருக்கோம். ஸோ அதை ஃபெச் பண்ணி பார்க்குறதுக்கு, அதாவது ஃபெச்ன்றது வந்து எடுக்கிறது, ஸ்பெச்ன்றது வந்து எடுக்குது. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்பெச் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ். ஸோ ஆஃப்டர் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொன்னோம்ல. ஸோ அங்கே ஸ்டோர் பண்ணி இருக்கிற அந்த வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒன்ஸ் நீங்கள் கர்சர் க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ரைஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ கர்சரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ், அதை டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கர்சரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம MySQLக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன், ஃபெச்ன்றது வந்து கர்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள வேல்யூஸ் செட் ஆஃப் ரோஸை வந்து என்ன பண்ணுறோன்னா யூஸிங் ஃபெச் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் மட்டும் பாருங்கள். டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி பண்ணோம் அப்படின்னாக்க டிக்ளேர் கர்சர் நேம் கர்சர் ஃபார் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சம் வேல்யூ, செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே எழுதிட்டு, ஸோ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வர ரிசல்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வர ரிசல்ட் செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கர்சர் நேமில் வச்சு ஃபெச் பண்ணி எடுத்து ஒவ்வொரு ரோலையும் சம் சேஞ்சஸ் எதுனா பண்ணணும், இல்லை மேனிப்புலேஷன்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க சம் ப்ராசஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுதான். சரிங்களா? டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க
ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டிக்ளேர் இமெயில் கர்சர் சரிங்களா, ஃபார் செலக்ட் இமெயில் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயின்ற டேபிளில் இருக்கிற மெயில் ஐடியை பெச் பண்ணி இமெயில் கர்சரில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயியில் ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 ரோஸ் இருக்குது அப்படின்னாக்க 100 ரோஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபெச் பண்ணி இமெயில் ஐடியை மட்டும் ஃபெச் பண்ணி நம்ம இமெயில் கர்சரில் வச்சுக்கிறோம். சரிங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பிஃபோர் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாயில் இருக்கிற டேபிளில் இருக்கிற இமெயில் ஐடி மட்டும் எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா எம்ப்ளாயி கர்சர்ன்ற ஒரு கர்சரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ க்ரியேட் பண்ணி ஆகிடுச்சு. இப்போது இதனுடைய ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இமெயில் கர்சரில். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கர்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இமெயில் கர்சர், அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் கர்சர் நேம். ஸோ இங்கே ஓப்பன் இமெயில் கர்சர், ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் கர்சர் தான். ஸோ இப்போது இமெயில் கர்சரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயில் இருக்கிற அந்த 100 எம்ப்ளாயீஸில் இருக்கிற 100 ரோஸில் இருக்க மெயில் ஐடி மட்டும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். மெயில் ஐடி மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா. ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அதை ஃபெச் பண்ணுறோம். ஃபெச் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த 100 ரோஸில் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், அல்லது 100 ரோஸ் மெயில் ஐடியை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம், தனியாக எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க எடுத்துக்கலாம். சரிங்களா. இதை ஃபெச்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்ரீவ் நெக்ஸ்ட் ரோ பாயிண்டட் பை கர்சர். ஸோ ஒரு தடவை இந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஸோ கர்சர் நேம் இன்டு வேரியபிள் லிஸ்ட். அதாவது இங்கே கர்சர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இமெயில் கர்சர். ஸோ இமெயில் கர்சர்லேருந்து ஒரு வேல்யூவை எடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க வேரியபிள் லிஸ்ட்டில் வச்சு, ஸோ அந்த வேரியபிள் லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணியாச்சு. ஃபெச் இன்டு இமெயில்னால் என்ன மீனிங்னாக்க இந்த இமெயில் கர்சரில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு தடவை என்ன ஆகும் அப்படின்னாக்க எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற இமெயில் அட்ரஸ் மட்டும் இது இமெயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இமெயில் நம்ம எதுக்காக யூஸ் சம் ப்ராசஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸிங் தட் இமெயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ரோவை ஃபெச் பண்ணி மறுபடியும் இமெயிலில் நம்ம வைக்கிறோம், சம் ப்ராசஸ் நடத்துகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க அப் டு இமெயில் கர்சரில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அப் டு லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க இட்ரேட் பண்ணுறோம், மறுபடியும் செய்ய வைக்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் நாம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க க்ளோஸ். ஸோ க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா கர்சர் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்றது தான். ஸோ கர்சர் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் அந்த கர்சருக்கு அலாட் பண்ண அந்த மெமரி என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ரிலீஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா. க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் வந்து க்ளோஸ் கர்சர் நேம். ஸோ கர்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இமெயில் கர்சர் க்ளோஸ் இமெயில் கர்சர் அப்படின்னு கொடுத்துருவோம். சரிங்களா. இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். அதுதான் நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கர்சருக்கான லேப் எக்ஸசைஸும் உண்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு. ஸோ அது எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றத பற்றி வித் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல இதே மாதிரி உங்களுக்கு லேப் எக்ஸசைஸ் உண்டு. ஸோ அதில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இந்த எக்ஸாம்பிளை பற்றி சொல்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹேண்டலர், அதாவது நாட் ஃபவுண்ட். அந்த நாட் ஃபவுண்டுன்றது வந்தால் தான் இந்த அகைன் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாக்க லூப்பிங் போயிட்டே இருக்குன்னா நாட் ஃபவுண்டுன்றது வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்சரை விட்டு வெளியே வரும் கண்ட்ரோல். சரிங்களா. லூப்பிங்லேருந்து வெளியே வரும். ஸோ சப்போஸ் இந்த நாட் ஃபவுண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளுக்கு கண்ட்ரோல் அகைன் டிக்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இமெயில் கர்சரில் வேல்யூ இல்லை அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னாக்க எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நாட் ஃபவுண்டுன்ற ஹேண்டலர் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணும்போது கண்டினியூ ஹேண்டலர் ஃபார் நாட் ஃபவுண்ட் செட் ஃபினிஷ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த இடத்துல இந்த லூப்பிங் வருது இல்லை. ஸோ இந்த லூப்லேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த ஃபினிஷ்டுன்ற வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க. நாட் ஃபவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நாட் ஃபவுண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க
இந்த கர்சரில் லாஸ்ட் ரோ, அதாவது 100 ரோஸ் சொன்னோம்ல, ஸோ லாஸ்ட்டு இமெயில் ஐடி பேஜ் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி ஃபினிஷ்டு ஈக்குவல் டு 1 அப்படின்னு செட் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா 1 அப்படின்ட்டு மாறிடும். தென் லூப்பிங் வந்து வெளியே போயிடும். லீவ் கெட் இமெயில்ன்றது வந்து வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் லிஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெயில் ஐடியை மட்டும் நம்ம கெட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இது இன்புட். ஸோ இதுக்கான அவுட்புட். ஸோ நம்ம ரோ வைஸ் இருக்கிறத நம்ம என்ன சிங்கிள் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் எய்ம். இந்த கர்சர்னுடைய எய்ம் என்னென்னா ஒரு ரோ வைஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து பெச் பண்ணி எடுத்து ஒரே ஒரு லைனில் அல்லது பேராகிராஃபாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா மாற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான வேலைகளை நம்ம என்ன பண்ணலாம், யூஸிங் கர்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெலிட்டிங் கர்சர்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் தி கர்சர் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் டெஃபினிஷன். அதாவது க்ளோஸ் பண்ணால் மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா கர்சர் டெஃபினிஷனை டெலிட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த கர்சரே வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா கர்சரை டெலிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ கர்சரை டெலிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெர்மினேட் டேட்டாபேஸ் கனெக்ஷன். அதாவது சர்வர்லேருந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்கனாவே அந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா டெலிட் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக டெலிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா கர்சருக்கான ஓப்பன் பண்ணும்போது அலாகேட் பண்ண அந்த மெமரி வந்து ரிமூவ் ஆகிடும். கர்சரும் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ரிமூவ்டு ஃப்ரம் டேட்டாபேஸ்லேருந்து கர்சர் என்ன ஆகிடும் டெலிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா MySQL ஆப்டிமைசேஷன். ஸோ MySQL ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் யூனிட்லேருந்து என்னென்ன படித்தோமோ இது எல்லாத்தையுமே இங்கே சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? அதனுடைய சமரைஸ்டு டேட்டா தான் இதெல்லாமே. சரிங்களா? ஆப்டிமைசிங் யுவர் கொரீஸ், அது என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ஆப்டிமைசேஷன், அதாவது பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது டேட்டாபேஸினுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ எப்படியெல்லாம் வந்து டேட்டாபேஸை வந்து ட்யூன் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஃபுல்லாகவே. சரிங்களா? ஸோ ஆப்டிமைசேஷன். சரிங்களா? இதெல்லாமே டிஸ்கஸ்டு பிஃபோர் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை பற்றி இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நாட் நல்னா என்னென்னு பார்த்தோம், பஃபரிங்னா என்னென்னு பார்த்தோம், ஃபிக்ஸ்ட் லென்த் வேரியபிள்னா என்ன பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். இன்னைக்கு கிளாஸில் வந்து கர்சர்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனதர் டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.